செடியன் மாறனுக்கு பயந்துதான் ஓடி போயிட்டான்னு நினைச்சு காயத்ரி இசைக்கிய கல்யாணம் பண்றதுக்கு சம்மதிச்சப்ப கூட பொறுமையா தான் இருந்தா. ஆனா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் செடியன் அங்க வந்து நான் ஓடி போகல, என்ன யாரோ கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொன்னப்போ என்னால காயத்ரி கல்யாணத்தை ஏத்துக்கவே முடியல. நாம எல்லாரும் பெரிய தப்பு பண்ணிட்டோம். செடியன் கல்யாண மண்டபத்துக்கு வந்து நான் ஓடி போகல, என்ன யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க, என்ன காயத்ரியோட சேர்த்து வைங்கன்னு கேட்டப்போ நம்ம காயத்ரி செடியன் கூட சேர்த்து வச்சிருக்கணும். நம்ம எல்லாரும் மகாத்த பேசினதை கேட்டுட்டு அமைதியா இருந்திருக்க கூடாது. என்ன காயத்ரியோட சேர்த்து வைங்கன்னு செடியன் அவ்வளவு தூரம் கெஞ்சினப்போ நம்ம கொஞ்சமாவது கன்சிடர் பண்ணிருக்கணும். ஒரு பொண்ணு கழுத்துல தாலி ஏறிச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த தாலியை அவ கழுத்துல இருந்து அவ்வளவு சாதாரணமா இறக்கிட முடியாது. அதுக்கு இந்த ஊரும் சமூகமும் ஒத்துக்காது. இந்த ஊருக்காகவும் சடங்கு சம்பிரதாயத்துக்காகவும் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சா அது நியாயமா? வாழ போறது காயத்ரி. நாமளே அவளை பிடிச்சி பெரிய நரகத்துல தள்ளிட்டோம். அன்னபூர்ணியத்தை மயக்கத்துல இருக்கும்போது அத்தை காயத்ரி பயமுறுத்தி அவளுக்கு இசைக்கை கல்யாணம் பண்ணி வச்சது ரொம்ப பெரிய தப்பு. ஒருத்தவங்க மயக்கத்துல இருக்கும்போது அவங்க இறந்து போயிடுவாங்கன்னு பயமுறுத்தி விருப்பம் இல்லாதவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது எவ்வளவு பெரிய அவன்ஸ் தெரியுமா? அட்லீஸ்ட் அன்னபூர்ணியத்தை கண்ணு முடிக்கிற வரைக்கும் பொறுத்திருந்தா கூட இன்னைக்கு இவ்வளவு பெரிய குழப்பம் வந்திருக்காது. எதுக்காக அத்தை காயத்ரி விஷயத்துல இவ்வளவு அவசரப்பட்டு இசைக்கை கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. அங்கதான் அவங்க மேல எனக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது. செடியன் பயந்து ஓடிட்டான்னு சொல்லிதான் இசைக்கு காயத்ரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அப்படிப்பட்டவன் செடியன் வந்ததும் கண்டிப்பா காயத்ரியை அவனுக்கு விட்டு கொடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு அவன் காயத்ரியோட சேர்ந்து வாழணும்னு ஏன் நினைக்கிறான்? அப்போ காயத்ரி செடியனோட சேர்ந்து வாழ்றதுல இசைக்கு விருப்பம் இல்ல. காயத்ரியை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற எண்ணம் ஏற்கனவே இசைக்கியோட மனசுல இருந்து, அதனாலதான் கல்யாண மண்டபத்துல அவன் காயத்ரியை விட்டு கொடுக்கல. அப்ப செடியனை கடத்தினது யாரு? இசைக்கு சின்ன வயசுல இருந்து இந்த வீட்டுல வளர்ந்தான். அப்போ அவனுக்கு முன்னாடியே அந்த எண்ணம் இருந்திருக்கு. அதனாலதான் பிளான் பண்ணி செடியன் அவன் கடத்திருக்கான். பைரவி, எந்த ஆதாரமும் இல்லாம எப்படி நீ இவ்வளவு உறுதியா சொல்ற? நான் இவ்வளவு உறுதியா சொல்றேன்ல, அதுக்கு காரணம் மண்டபத்துல நடந்த சம்பவங்கள் தான். செடியன் காணாம போனதும் இசைக்கே காயத்ரிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எதுக்காக மகாத்த அவ்வளவு அவசரப்பட்டாங்க?